எல்லாமே பொய் என்பதை நீங்கள் ரொம்ப சூசகமாக புரிஞ்சுக்கணும்னா என்னை அவர் அண்ணன்னு சொன்னார். நீங்கள் அதிலேயே புரிஞ்சுக்கலாம் அவர் என்னை பற்றி சொன்னது எல்லாம் பொய். அது மட்டுமல்ல, அவருடைய எழுத்துக்கு நான் ரொம்பவும் தீவிரமான ரசிகர். அவர் வலைத்தளத்தில் எழுதக்கூடிய பல கட்டுரைகளை நான் படித்துவிட்டு வியந்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான தகவல்களை தொகுத்து கொடுக்கக்கூடியவர். நாகூரை பற்றி நான் ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்துல் கயீமுடைய வலைத்தளத்திலே போய் தான் பார்த்து தெரிந்து கொள்வேன். அந்த அளவுக்கு அற்புதமாக எழுதக்கூடியவர் என்று நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கைத்தட்டே நான் சொல்லலை. ஏன்னா சமீபத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய சாதனை கவிஞன் சாரதா பாஸ்கரன் பற்றி அந்த புத்தகம் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்கு நான் அறிவுரை கூட எழுதியிருக்கிறேன். இந்த தம்பி பஷீருடைய பேச்சுக்கும் அண்ணன் அப்துல் கயீமுடைய எழுத்துக்கும் நான் ரசிகனாக இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து நான் இருக்கிறேன். எந்த விழாவுக்கு போனாலும் எவ்வளவு கொடுப்பார்கள், நான் எதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு போன ஒருவன் எதையுமே கேட்காமல் வந்திருக்கிறேன் என்றால் அவர்கள் நிறைய கொடுப்பார்கள் என்பது இரண்டாம் பட்சம். நீங்கள் எல்லோருடைய கைத்தட்டுகள் நிறைய பெற வேண்டும் என்கிற ஆசையோடு நான் வந்திருக்கிறேன். நிறைய விழாக்களை கலந்து கொடுக்கிற பொழுது ஒரு ஒட்ட முடியாத ஒரு தன்மை இருக்கும். உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். ஆனால் தயாரிக்காமல் பேச வேண்டும் என்று நான் இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறேன். காரணம் என்னென்னா, இது ஏதோ வேறு விழாவாக எனக்கு தோன்றவே இல்லை. இந்த 2 நாட்களில் நான் வரும்போது கூட என்னுடைய அன்பு நண்பர் வளைகுடா பகுதியில் நான் எங்கே பேச போனாலும் உடனே நான் அழைத்து என்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அன்பு நண்பர் ஆசிப் மீரான் அவர்கள் துபாயிலிருந்து வந்திருக்கிறார். அவர்கிட்ட வரும்போது சொல்லிட்டே வந்து 2 நாளாக நான் இங்கே இருக்கிறேன், எங்கேயுமே ஒரு அரபியை கூட நான் பார்க்கவே இல்லையே, நான் வந்து பக்ரைன் தான் வந்திருக்கிறேன்னா இல்லை தமிழ்நாட்டிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் தமிழர்களுடைய முகங்களாகவே தெரிந்து கொண்டிருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் தாண்டி மதிய உணவளித்த பாபுவாக இருக்கட்டும், தண்ணீரை கொடுத்த சசியாக இருக்கட்டும், இந்த விழாவுக்கு முழுமையாக பக்கத்துணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பக்ரீதனாக இருக்கட்டும், எல்லோரும் என் மீது பொழிந்திருக்கக்கூடிய அன்பு மலை என்பது என் மீது பொழிந்த மலை அல்ல, தமிழ் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அளப்பெரிய அன்பு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த விழாவுக்கு வருகிறேன் என்று நான் ஒப்புதல் கொடுத்ததற்கு பிறகு இந்த விழாவின் நிகழ்ச்சியெல்லாம் அழைப்பதெல்லாம் அடித்து எனக்கு அனுப்பினாங்க. அப்போ வந்து பாரதி தமிழ் சங்கம் என்று அவர் போட்டிருந்தார். நான் உடனே கேட்டேன், தமிழ் சங்கம் இச்சி வருமே, நீங்கள் இச்சி போடாமல் போட்டிருக்கீங்களேன்னு மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல் கயீம் அவர்களிடம் என்னுடைய பகுதியில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். அவர் உடனே சொன்னார், இல்லை இந்த சங்கம் வைப்பதற்கு நாங்கள் தொடங்குகிற பொழுது ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி ஒரு சங்கம் வைக்கலாம் என்று எழுத்தாளர் ஜெயகாந்தனிடம் கேட்டோம். பாரதி தமிழ் சங்கம் அப்படின்னா இச்சி வருமா வராதான்னு கேட்டோம். அவர் இச்செல்லாம் தேவையில்லை விட்டுருக்கேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, சேர்த்து எழுதுனா இச்சி வரும், சேர்க்காம இருந்தால் இச்சி தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அதனால நாங்கள் பாரதி தமிழ் சங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் 2 அர்த்தத்தில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்லியிருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. சேர்ந்து இருக்கும் போது தான் இச்சி கொடுக்க முடியும் என்பதனால் அவர் இச்சி வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன செஞ்சிருக்கணும், சேர்த்து தானே போட்டிருக்கணும். நான் படித்த தமிழில் இச்சி என்பது வரும். எனவே இது 17 ஆண்டுகள் முடித்து 18வது ஆண்டில் தொடங்குகிறீர்கள். 18 வயது வந்தால் ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் என்ற அர்த்தம். அந்த வயதில் அவளுக்கு நீங்கள் இச்சி கொடுப்பதில் எந்த தப்பும் கிடையாது. எனவே அடுத்த ஆண்டு பாரதி தமிழ் சங்கம் என்று இச்சை போட்டு எனக்கு தெரிந்த தமிழில் இச்சி வரும். அதற்கு பிறகு தலைவராக இருக்கக்கூடிய தம்பியும் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணனும் சேர்ந்து முடிவெடுத்து இச்சி போடலாமா கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா வல்லின ஒற்று நிலைமொழியும் வறுமொழியும் வருகிற பொழுது கசா தபா என்கிற அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தமிழ் கூட்டல் சங்கம் என்றால் தமிழ் சங்கம் என்று இச்சு வரும் என்பது 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இருந்து எத்தனையோ எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள்லாம் வந்துவிட்டு போயிருக்கக்கூடிய இந்த மேடையில் எங்களுடைய பெயரையே தெரிந்ததற்கு நீ வந்திருக்கிறாயே என்று நீங்கள் யோசித்தாலும் நாம் செய்வது பெரியவர்களே சொல்லிவிட்டால் சரியாக தான் இருக்கும். இன்னொரு அப்படியே நீங்கள் சொல்லணும் என்றால் ஜெயகாந்தன் இச்சு போட வேண்டாம் என்று சொல்லாமல் சங்கம் என்பது தமிழ் சொல் கிடையாது, எனவே நாங்கள் இச்சு போடவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். அப்படி வேண்டும் என்றால் திருப்பி நீங்கள் பாரதி தமிழ் கழகமும் மாற்றணும். அப்போ நீங்கள் இக்கு போடணும். இக்கையோ இச்சையோ போட்டு அடுத்த வருஷம் கூட்டத்தை நீங்கள் நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு
என்ன பேசுவது என்று நான் திரும்ப திரும்ப யோசித்து பார்த்து திரும்ப கேட்டேன். எதையும் தலைப்பு கொடுக்கிறேன், தலைப்புக்கு ஏற்ப பேசுகிறேன் என்று. உடனே தம்பி பஷீர் கேட்டார், என்ன தலைப்புனே அப்படின்னு கேட்டார். நீ எந்த தலைப்பு கொடுத்தாலும் நான் பேச போட்டாலும் தம்பி பேச போகிறேன், அதனால தலைப்பே வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ நான் தலைப்பு வேணான்னு சொன்னதுனால மாட்டிக்கிட்டேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு முதல் நாள் நேற்று என்னன்னா, நான் உலக நாடுகள் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், பல தமிழ் திரைப்பட பாடல் ரசிகர்கள் எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் நேற்று எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நேற்று இங்கே ஒரு பெண்மணி என்னை சந்தித்து என்னுடைய பாடல்களை பற்றி எல்லாம் சொன்னார். அவர் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் எதுவும் இதுவரைக்கும் நான் கேட்காத ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அதுவே எனக்கு நிறைவளித்த ஒரு செய்தியாக இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரே ஒரு பாட்டு உங்கள் பாட்டை கேட்டுட்டு நான் வைத்திருந்த முடிவில் இருந்து என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது, நம்பும்படியாகவும் இருந்தது, நம்ப முடியாதபடியாகவும் இருந்தது. இப்படியெல்லாம் கூட ஒரு சினிமா பாட்டை கேட்டுவிட்டு இப்படியெல்லாம் ஒரு முடிவு ஒருத்தவங்க எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்க அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் அன்பாலே அழகாகும் வீடு ஆனந்தம் மதற்குள்ளே தேடு அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டில் ஒரு வரி இருக்கு. அதில் என்னன்னா, வாடகை வீடு என்று வாடினால் ஏது இன்பம் பூமியே நமக்கானது அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அந்த என்னை சந்தித்த அந்த பெண்மணி, அவர்கள் பெயர் ரதி என்று நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மன நெருக்கடிக்குள்ளாகி நிறைய போராடிக்கிட்டு இருக்க நேரத்தில் வாடகை வீடு என்றால் வாடகை வீடு என்று வாடினால் ஏது இன்பம் பூமியே நமக்கானதுன்னு நீங்கள் எழுதுறதுக்கு பிறகு அந்த நெருக்கடியிலிருந்து நான் மீண்டுட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் வாழ்க்கையில் கிடைத்த ஆகப்பெரும் சந்தோஷங்கிறது அதுதான். ஒரு பாட்டை கேட்டதுக்கு பிறகு ஒருத்தர் வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தையே விட்டுட்டாருங்கிறத தாண்டி அந்த பாட்டிலேயே தான் நான் வீடு வாங்குறேங்கிற செய்தியும் சேர்த்து நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பாட்டு எழுதுகிற பொழுது ஒரு நல்ல சுவையான சம்பவம் நடந்தது. அந்த பாடலை இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடுவதாக தீர்மானித்திருந்தார்கள். அப்போது நான் ரொம்ப அதிக பாடல்கள்லாம் எழுதலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 300-400 பாட்டு தான் எழுதியிருப்பேன் அந்த காலத்தில். அப்போ அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் என்று சொன்னார், பாரதி இது மாதிரி பாலமுரளி கிருஷ்ணாவை பாட வைக்கலான்னு தோணுது, ஆனால் அவர் ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறாரு அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, பாடல் வரிகள் சிறப்பாக இருந்தால் தான் நான் பாடுவேன், இல்லாட்டி பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு என்னன்னா, பாலமுரளி கிருஷ்ணா பாடுறாரோ பாடாமல் போகிறாரோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நான் பாட்டு எழுதுங்கிற ஆசையோட ஆர்வத்தோடு இருப்போம் இல்லையா? அதனால பாலமுரளி கிருஷ்ணா அவ்வளோ குரல் அவ்வளோ நல்லாவா இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டேன். யார் இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணாவுடைய குரல் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பாலமுரளி என்னுடைய இசையில் அவர் பாட வேண்டும் என்பது என்னுடைய நெடுநாள் கனவு. அந்த கனவு ஈடேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது. அந்த சந்தர்ப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. அதனால இந்த பாடல் வரிகளை நீ நன்றாக எழுதி கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு எனக்கு மெட்டு அமைச்சிட்டார். அந்த மெட்டு கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கான சுச்சுவேஷன் என்ன டைரக்டர் கேட்கும்போது, இல்லை சார் ஒரு 2 பக்கத்து வீடு எந்த வீட்டுக்காரன் வீடு கட்டிடுறான் ஒருத்தன் பார்த்துட்டு அதை இது பண்ணான்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு அல்லது அந்த கொடுத்துருக்கக்கூடிய மெட்டுக்கு என்ன எழுதுவது என்பதையே ரொம்ப விவரிக்காமல் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் எழுதிக்கிட்டார். அண்ணன் அப்துல் கரீம் சொன்னார்ல, அவர் பாட்டுக்கு எழுதுவார், அது பாட்டாயிடுதுன்னு. நான் இப்போ தான் தெரிஞ்சு இந்த உண்மையெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த பாட்டுக்கும் நம்ம பாட்டுக்கு தானே எழுதுகிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். அப்போ எழுதி கொண்டு போய் கொடுத்ததுக்கு பிறகு அந்த வரிகளை பாலமுரளி கிருஷ்ணாவிடம் எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர் முடிவு சொல்லணும். இப்போ எனக்கு பெரிய பதட்டம் என்னன்னா, அவர் பாடலைன்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை, பாடல் வரியினால பாடலைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சினிமாவில் நமக்கு எப்படி பாட்டு கொடுப்பாங்க. இந்த பதட்டத்தோடு நான் இருந்து போய்விட்டு ஒரு 2 தினம் கழித்து தொலைபேசி செய்தார்கள். அவர் இந்த மாதத்தின் கடைசி 30ஆம் தேதி தருவதாக இருந்தால் அவருடைய பாடல் வரிகளை படித்துவிட்டு நாளைக்கே பாட வருகிறேன் என்று அவர் சொன்னார் என்று அவர் சொன்னார். வாழ்க்கையில் அப்படியான சந்தர்ப்பங்கள் நிறைய வாய்த்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் நாம் வியந்து பார்த்த பல பாடகர்கள் என்னுடைய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். நான் ஊரில் இருந்து கேட்ட இளையராஜாவை அவருடைய பாடல்களையும் கேட்டு அவருடைய பாடலை பாடிக்கொண்டே என் அம்மா எனக்கு சோர்வூட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவருடைய இசையிலேயே பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பை இந்த தமிழ் தான் எனக்கு கொடுத்தது. எனவே தமிழ் என்பது சாதாரண விஷயமே கிடையாது.
சின்ன சின்ன சம்பவங்கள், சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள், இதெல்லாம் தான் வாழ்க்கையினுடைய ஆஸ்கர் என்று சொல்கிற போது ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை சொல்வார். அனுபவம் என்பது நாம் நம்முடைய தவறுகளுக்கு கொடுத்துக் கொள்ளக்கூடிய பெயர். அனுபவம் என்பது நாம் நம்முடைய தவறுகளுக்கு கொடுத்துக் கொள்ளக்கூடிய பெயர். அப்படின்னா அனுபவம் நல்ல அனுபவம் இருக்கும், கெட்ட அனுபவம் இருக்கும். இந்த நேரத்தில் கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நிறைய நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் என்றால் இருட்டையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிறைய நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் என்றால் நிறைய இருட்டையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கவிதை நான் இங்கே அமர்ந்திருக்கிற பொழுது திடீரென்று எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த விழா தொடங்குவதற்கு முன்பாக என்னுடைய பாடல்கள் ஒரு 8 பாடல்களை அவர்கள் பாடினார்கள். அந்த பாடக்கூடிய அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமாக பாடினார்கள். குறிப்பாக அவர்களுடைய பெயர்களை எல்லாம் எடுத்து நான் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அபிராம், ரமேஷ் ராம், அனிஷா பாத்திமா, மீரா இமான், ரம்யா கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீ, அமிர்தா, சோபனா, இவர்கள் எல்லாம் பாடுகிற பொழுது அவர்கள் ஆகச்சிறப்பாக பாடினார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எனக்கு சில இடங்களில் அவர்கள் பாடக்கூடிய அந்த கமகங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினல் பாட்டில் இல்லாத கமகங்கள் இவங்க போட்டாங்க. அப்படின்னா சரியா பாடல்கள் அர்த்தம்னு உங்களுக்கு புரியும். ஆனால் நான் அமர்ந்து கொண்டு அந்த பாடலை கேட்கிற பொழுது எனக்கு தெரிந்தது, உண்மையாகவே அந்த பாடலை பாடிய பாடகர்கள் பாடியதை விட சிறப்பாக எனக்கு தோணும். அது எப்படி சொல்றேங்கிறத எனக்கு புரியும். இந்த லியா பாடுகிற பொழுது சின்ன பெண் எல்லவைய பொங்கலை பாட்ட பாடாங்க இல்லையா, அந்த பெண் பாடுகிற பொழுது அந்த பாடலுடைய இறுதி வரி இருக்கும். பாடிக்கொண்டே வந்தார். பாடிக்கொண்டே வருகிற பொழுது தண்ணீரை வயலில் தேய்ச்சி வரப்புடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த பாட்டில். அந்த வரியை எழுதுகிற பொழுது எனக்கு என்ன உணர்வு இருந்தது அப்படின்னா, இதை எப்படி இந்த பாடல் எழுதினாலுமே அந்த பாட்டை எப்படி விஷுவல் பண்ணுவாங்கங்கிற ஒரு எண்ணம், ஒரு கற்பனை இருந்துகிட்டே இருக்கும். பையையோ ஆனந்தமேன்னு ஒரு பாட்டை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பாட்டை நீங்கள் எழுதி முடித்து, படப்பிடிப்பு முடித்து, எடிட் செய்து, ஃபைனல் மிக்ஸ் எல்லாம் முடிஞ்சதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் எழுதுகிற பொழுது வெறும் காகிதமாக தான் அது இருக்கும். இந்த காகிதத்தில் எழுதக்கூடிய இந்த வரிகளை இந்த இயக்குனரும் இந்த ஒளிப்பதிவாளரும் எப்படி விஷுவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த கற்பனை நிறைய சமயங்களில் பொய்த்து போயிருக்கிறது, நிறைய சமயங்களில் ஜெயித்திருக்கிறது. நான் நினைப்பதை விடவும் ஆக சிறப்பாக பிரபுசாமி எடுத்து கொண்டு வந்து காட்டுவார், வெற்றிமாறன் கொண்டு வந்து காட்டுவார். அப்போ காட்டுகிற பொழுது என்ன தோணும்னா, இந்த பாடல் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நாம் எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணும் அந்த விஷுவலை பார்க்கும்போது. நேற்று அந்த சகோதரி என்னுடைய அந்த பாடலை பற்றி எல்லாம் சிறப்பாக சொல்லும்போது, எப்படி சார் இவ்வளோ பாடல்கள் நீங்கள் எழுதுறீங்க, இவ்வளோ மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஒன்றை சொன்னேன். நான் எழுதி முடித்த உடனே அந்த பாடல் எனக்கு பிடிக்காமல் போய்விடும், அதனால அடுத்த பாட்டை எழுதுறேன். நான் எனக்கு முதல் எழுதுறது பிடித்திருந்தால் நான் திருப்பி எழுத முடியாது. அப்படி பார்த்தா நான் எழுதிய 2500 பாடல்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்காமல் போனதற்கு காரணம் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமே என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனால நான் ரொம்ப என்னை நான் வியந்து கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதே மாதிரி இப்போ எனது வீரை பாட்டை பாடினாங்க. இது பாடுகிற பொழுது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் வேற எங்கும் சொல்லாத ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வந்தது. அந்த பாட்டை நான் எழுதுவதற்கு ஒரு 15 வருடத்துக்கு முன்பு பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ வந்த பொன்னியின் செல்வன் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு பொன்னியின் செல்வன் வந்துச்சு. அந்த பொன்னியின் செல்வன் படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக அந்த இயக்குனர் என்னை கூட்டு போனாரு. அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து வித்யாசாகர். அவர் என்னுடைய தாயண்ணன் மாதிரி. அவர் எப்போதுமே என்னை தாங்கி பிடித்தவர்களில் முதன்மையானவர். அவர் நல்ல பாடல்கள் எல்லாம் எழுத எனக்கு கற்றுக் கொடுத்தவர். அவர் அந்த பெட்டை கொடுத்து இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை டைரக்டர் சொன்னார், கேட்டுக்கங்கன்னு சொன்னார். அந்த டைரக்டர் அந்த சுச்சுவேஷன் சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்கேயும் எப்போதும் பாட்டு இருக்குல்ல, அதான் சுச்சுவேஷன். வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி நீங்கள் எழுதி வாங்கட்டார். நான் எழுதி கொண்டு போனேன். எழுதி கொண்டு போனதுக்கு பிறகு அந்த இயக்குநரிடம் கொடுத்தேன். அவர் வாங்கி காங்கிரீட் படித்தார். எதையுமே சொல்லலை, அப்படியே உட்காந்துருந்தார். அவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, திருப்பி எழுதணுமா எழுதக்கூடாதா அப்படின்னு எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரம் இருந்தார். உடனே இசையமைப்பாளர் அவர் உடனே சொன்னார், என்ன டைரக்டர் அப்படின்னாரு. நான் எதிர்பார்க்குறது வரல சார் அப்படின்னாரு. நான் எதிர்பார்க்குறது வருமா வராதாங்கிற சந்தேகம் எனக்கு. சரி வந்துட்டு மறுபடியும் ஒரு முறை எழுதிட்டு வாங்க. மறுபடியும் ஒரு முறை எழுதிட்டு போனேன்.
அதே மாதிரி உட்காந்துருந்தார், அதே மாதிரி அட்டை கால் போட்டிருந்தாரு, அதே மாதிரி செஞ்சார். என்ன டைரக்டர் அப்படின்னு வித்யாசாகர் கேட்டார். நான் நினச்ச மாதிரி வரல சார் அப்படின்னார் அவர். இந்த மாதிரி ஒரு 3 முறை 4 முறை எழுதினேன். 5வது முறை என் மீது இருந்த நம்பிக்கை எனக்கே போய்விட்டது. நானாக ஒரு பாட்டு எழுதுவதற்கும் உங்களை திருப்தி செய்வதற்காக எழுதுவதற்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பாட்டை ஒத்துப்பாங்களோ நினச்சிக்கொண்டே நான் எழுதுனேன்னா அந்த பாட்டு சிறப்பாக வராது இல்லையா? அதனால் எழுத முடியல. திருப்பி கொண்டு போய் கொடுத்தேன். அவர் படிக்கவே இல்லை. நான் நினைத்தது வரவில்லை என்று சொன்னார். அதன் பிறகுதான் தெரிந்தது நான் பாட்டு எழுதுறதுலேயே அவர் விருப்பம் இல்லைங்கிற செய்தி எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் வித்யாசாகர் என்னோட ரொம்ப பக்குவமாக எழுதி சொன்னார், பாரு இந்த பாட்டை வந்து அவர் வேற யாராவது ஒரு பெரிய கவிஞர் எழுதணும்னு நினைக்கிறாரு, அதனால இந்த பாட்டை வந்து வாழைக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ஒரு சின்ன அனுமதி பண்ணி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னா, அவர் எழுதிட்டு வர்ற வரியை இந்த இயக்குனர் எப்படி ஓகே பண்றாரு, எப்படி ரசிக்கிறாருன்னு பார்க்கறதுக்கு மட்டும் எனக்கு தூரத்தில் இருந்து ஒரு அனுமதி கொடுங்க சார் அப்படின்னா, அது என்ன பண்ணி தாராளமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். வாலிகிட்ட கொடுத்தாரு. வாலி ஐயா அந்த பாடலை எழுதி கொண்டு வந்தார். நான் ரொம்ப ரசிக்கிறேன், வியந்தேன். இந்த வாலி அவர்கள் ஒளிப்பதிவு கொடுத்து பயங்கர சந்தோஷமாகவும், அந்த தூரத்தில் இருந்து ஒரு கண்ணாடி கதவு இருக்கும், அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து நான் பார்த்தேன். அந்த டைரக்டர் என்னிடம் உட்கார்ந்துருந்தது மாதிரி அட்டை கால் போட்டு உட்கார்ந்துருந்தார். வாலி ஐயா என்னை போலவே அந்த பாடல்களை கொண்டு வந்து கொடுத்தாரு. என் பாடலை படிப்பது போலவே அந்த டைரக்டர் அந்த பாட்டை படிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தார். வாலி ஐயா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி பார்த்தாரு. என்ன ஓய், முன்னாடியெல்லாம் உன் படத்தை பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தார். அந்த டைரக்டர் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறாரு பண்ணலங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஐயா எழுதிட்டு வந்த வரி இப்போ ஓகே ஆகுமா ஆகாதான், அவர் என்ன எழுதியிருக்காரு நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னா வெட்டுக்கு பாட்டு எழுதுகிற பொழுது என்னை விட முன்னோடிகள் சிந்திக்கக்கூடியதற்கும் நான் சிந்திப்பதற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தேன். அவரு கொஞ்ச நேரம் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த போட்டிருந்த ஜிப்பாவில் இருந்து இடது பக்கம் பாக்கெட்ல இருந்து இன்னொரு பாட்டை எடுத்து கொடுத்தாரு வாலி ஐயா. அதை வாங்கி படிச்சுட்டு அந்த அட்டை போட்ட டைரக்டர் அப்படியே உட்காந்துருந்தாரு. இப்போ வித்யாசாகர் கோவம் வந்துருச்சு. என்ன ஐயா கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் பாட்டுக்கு அட்டை போட்டு 2 தடவை எழுதி, அதாவது 2 பாட்டு எழுதி, அதாவது 2 பல்லவி எழுதி வந்து கொடுத்துருக்காங்க, நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க. உடனே வந்து வாலி ஐயா வந்து ரொம்ப பெரும் சீற்றம் போட்டு, டேய் நீ எல்லாம் யார்றா அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டரை திட்டினாரு. எனக்கு அவர் பாட்டு எழுதிட்டு வந்துட்டாரு, அந்த டேரக்டர் திட்டுறாருன்னு உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்மலாம் திட்ட வேண்டியது. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீ எவ்வளவு சொல்றியோ அவ்வளவுதான் பாட்டில் வரும். உனக்கு என்ன தேவைன்னு சொல்லாமல் உன் தேவையை புரிந்து கொண்டு எழுதுவதற்கு நான் என்ன கம்ப்யூட்டரா? உனக்கு என்ன வேணும்னு சொன்னால் தானே எழுத முடியும். அப்படி என்று சொன்னால், அப்படி திட்டிய பிறகு அந்த வரிகள் தான் இப்போது அந்த படத்தில் அந்த பாட்டு இருக்கிறது. அது என்ன பாட்டுங்கிறது நீங்களே போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதோட முடிஞ்சிருச்சு. 15 வருடத்திற்கு கழித்து இந்த எனது உயிரை என்கிற பாடலை ஆர் ஜெயராஜ் அவர்கள் ரெக்கார்டு செய்துவிட்டு என்கிட்ட சொன்னார். இந்த பாட்டுக்கான மெட்டை முதலில் வாலி ஐயாவிடம் கொடுத்தோம். அவர் எழுதியது திருப்தி இல்லை என்று உங்கள் இயக்குனர் லிங்குசாமி சொன்னதுனால இந்த பாட்டை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு இப்போ என்ன பகிர்ந்து ஆச்சுன்னா, வாலி ஐயா விட சிறப்பாக இது இருக்கிறது இல்லை. நம்ம டைரக்டர் 15 வருஷமா வளராமே போயிட்டாரு. ஒரு பாட்டை வந்து நான் ஓடி போய், சார் என்ன சார் வாலி ஐயா கொடுத்த பாட்டை வந்து நீங்கள் வந்து அது இல்லாமல் என்னை கூட்டு எழுத சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதற்கு பிறகு என்னை விடவும் வாலி ஐயா அவர்கள் ஆக சிறப்பாகவே அந்த வரிகளை எழுதியிருந்தார்கள். எனக்கு இப்போவும் அந்த பாடலுடைய வரிகள் எல்லாம் மனப்பாடமாக தெரியும். இருந்தாலும் இந்த மேடையில் சொல்லி நான் ரொம்ப சுமாராக எழுதினேன் என்பதை நானே ஒப்புக்கொண்டு விட வேண்டாமே என்று அந்த பாடல் வரிகளை விட்டுறேன். இந்த பாடல்களை எழுதுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒன்று யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக மிகப்பெரிய ஆளுமைகள் தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோடு பெருகிய தொடர்பு கொண்டு பணியாற்றக்கூடிய இந்த சூழலில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு வந்து என்னன்னா, ஒரு சினிமா பாட்டு என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அவர் பாட்டு எழுதுவதெல்லாம் பாட்டாகின்றது ஐயா அப்துல் கயீம் அவர்கள் சொன்னார் இல்லையா. அந்த அவர் பாட்டுக்கு என்கிற அந்த சொல்லுக்கு ஒரு சின்ன அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா, கலோக்கியலா பாடக்கூடிய பாடல். இப்போ பார்க்காதே
நீ பார்த்தா பறக்கிறேன் அப்படின்னு ஒரு வரியெல்லாம் இருக்குங்களா. அதே மாதிரி ஐயோ ஆனந்தமே, உன் மேலே ஒரு கண்ணு, இப்படி எழுதக்கூடிய இந்த பாடல் வரிகள் எல்லாமே இந்த மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின்னாடி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கணக்கு இருக்கு. மைனாவுக்கு முன்னாடி எழுதக்கூடிய எல்லா பாடல் வரிகளையும் ரொம்ப கவித்துவமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் எழுதி கொண்டிருந்தேன். ஒரு முறை இசைஞானி அவர்களிடம் பாடல் எழுதி கொண்டிருந்த போது ஒரு மெட்டை கொடுத்துக்கிட்டு உள்ளே சென்றார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்த பிறகு எழுதியாச்சா அப்படின்னு கேட்டார். எழுதியாச்சான்னு அவர் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்னது பாட்டு எழுத யோசிக்கிறியான்னாரு. எப்போதுமே இசைஞானி பேசுவது கொஞ்சம் நுட்பமான வார்த்தைகளாக இருக்கும், அதனால உடனே நமக்கு புரியாது. இல்லையா, யோசிக்காமல் எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்னேன். யோசித்தால் அறிவு வேலை செய்யும், யோசிக்காமல் எழுதினால் மனசு வேலை செய்யும். பாட்டு என்பது மனசினால் எழுதணும், அறிவினால் எழுதக்கூடாது. அந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு பெரும் சிறப்பாக இருந்தது. அதற்கு பிறகுதான் மைனா என்கிற திரைப்படம் வந்தது. மைனாவிலிருந்து நான் எழுதக்கூடிய அத்தனை பாடல்களும் மிக பெரும் வெற்றி கிடைப்பதற்கு பின்னால் இசைஞானி இருக்கிறார் என்பதை நான் இப்போ தெரிந்ததோடு சொல்லுவேன். இந்த சொற்களை கட்டமைக்கும் பொழுது நிறைய இருக்கு. இப்போ நான் ஒரு சங்கப்பாட்டை சொல்றேன் உங்களுக்கு. மதியம் வந்து ஒரு 1800 பேர் 2000 பேர் உணவருக்கு இருக்கிறார். இடையில விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கெல்லாம் புடவை வாங்கி கொடுத்தோம் என்று தம்பி பஷீர் அவர்கள் சொன்னார். இந்த உணவு உடை இது ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுங்கிறது ரொம்ப அடிப்படையான வாழ்க்கைக்குரியது. ஆனால் இதை வந்து ஒரு 2000 வருடத்துக்கு முன்பே நக்கீரனார் ஒரு பாட்டு எழுதுகிறார். இந்த வரிகளை வந்து நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு ராஜா ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாடு, அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? எங்கிருந்தோ கடல் கடந்து பிழைக்க வந்திருக்கக்கூடிய நமக்கு என்ன தேவை இருக்கிறது? இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்தால் இது அத்தனையும் ஒரு பாட்டு கூட இருக்கு. அது என்னன்னா, தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி. நீங்கள் இந்த வரிகளை வந்து எவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறீங்களோ அவ்வளவு சுவையாக அந்த பாட்டு இருக்கும். தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலற்றிய ஒருமை யோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி முதுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரோக்குமே செல்வத்துன் பயனே ஈகை. நல்லா புரிஞ்சுக்கங்க, செல்வத்துன் பயனே ஈகை துய்ப்போம் எனினே தப்புன படகு. இது ஒரு பாட்டு. இந்த 9 நாளை விடுப்பவை 2ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. செல்வத்தின் பயனே ஈகை அப்படின்னு சொல்றான் நக்கீரன் எழுதின பாட்டு. ஒரு செல்வம் இருக்குன்னா அது ஈகை செய்வதற்காக மட்டுமே தான் இருந்தது. அதை நீங்க பாதுகாத்து வைத்துக்கிறது இல்லை. ஆனா பாட்டை எங்க தொடங்குறாரு அப்படின்னா, வெண்குடல் தென்கடல் வளாகம் பொதுமை என்று இந்த கடல் முழுக்க சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் காட்டில் ஏதேனும் இறை கிடைக்காதா என்று காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேடுவனும் சாப்பிட்றது கொஞ்சோண்டு கொடுத்தது 2 கூட. அதன் பிறகு கிடைக்கக்கூடிய அந்த செல்வம் மொத்தமும் மற்றவருக்கும் கொடுக்கணும், நம்ம மட்டுமே வச்சுக்கலாம்னு நினைச்சோம்னா இருக்கிற எல்லாம் போயிடும். இதுல செல்வத்தின் பயனை ஈகை என்பதற்கும், ஈகைனா உங்களுக்கு தெரியும் தர்மம்னு வச்சுக்கங்களேன். ஒப்புரவுன்னு ஒரு சொல்லு திருக்குறள்ல இருக்கு. ஈகைக்கும் ஒப்புரவுக்கு என்ன வித்தியாசம்? ஒப்புரவறிதல் அப்படிங்கிற அதிகாரம் முடித்ததுக்கு பிறகுதான் ஈகை அப்படிங்கிற அதிகாரம் வள்ளுவர் எழுதுறார். அப்போ ஈகைக்கு மேல ஒப்புரவுன்னு ஒன்று இருக்கு. அது என்ன, நான் 2 வார்த்தை இன்று வந்ததற்காக விழாவுக்கு வந்ததற்காக நீங்கள் ஒரு வார்த்தையாவது கற்றுக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஈகை என்பது என்னிடம் இருப்பதில் உனக்கு கொஞ்சம் கொடுக்கிறேன், என்னிடம் இருப்பதும் உன்னதுதான், நாம் வா இருவரும் பகிர்ந்து சமமாக எடுத்துக்கொள்வோம் என்பது ஒப்புரவு. அப்படின்னா ஒரு ராஜா செய்வது ஈகை, சராசரி மனிதன் தன் உடல் இருக்கவனோடு பகிர்ந்து கொள்வது இருக்கு இல்லையா, அது ஒப்புரவு. எனவே இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களிலிருந்து தலைவரிலிருந்து பொதுச் செயலாளரிலிருந்து ஆகச்சிறந்த ஒப்புரவாளர்களாக இருக்கிறார்கள் என்பது. ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கு. திருப்பி சொன்னாரு, எங்களிடம் பெரிய வசதி இல்லை. நான் எனக்கு தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கூட்டத்தில் பேசுகிற மாதிரியே தம்பி வந்து பட்ஜெட் பேசுகிறாரு. எங்களிடம் பணம் இருக்கிறதா, நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம், என்ன செய்வது, திரள் நிதி திருட்டிருங்க, அவ்வளோதானே. எனவே பக்ரீதினால அந்த ஈகையை பற்றி யோசிக்கிற போது அவர் ஈகையாளர் என்றால் தான் ஸ்பான்சர்னு சொல்லணும். அவர் ஒப்புரவாளர் தான் இருக்கிறார். அதனால அதற்கிறந்த ஒப்புரவாளராக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னா, ஈகை செய்கிறவர் அப்படின்னா அவர் தனி உடைமையாது, ஒப்புரவாளர்னா பொது உடைமையானது.
இதுதான் ரொம்ப நுட்பமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இது எல்லாமும் தாண்டி ஒரு சின்ன ஊமை அது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுன்னு நீங்க பாருங்களேன். இப்போ ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், ஆனால் தெரிந்த பாட்டை இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விளக்கத்திலிருந்து சற்று மாற்றி அதை யோசித்து பார்த்தால் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறதுன்னு பாருங்க. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளி யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புலம் பெயர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது உலகம் பூரா நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய பாட்டு. யார் லவ் பண்ணாலும் தம்பி பஷீர் வந்து என்னுடைய கவிதைகளை கொடுத்து லட்சம் பேர் காதலிச்சாங்கன்னாக்க ஒரு 10 லட்சம் பேர் காதலிச்ச கவிதையாக இருப்பாது. ஏன்னா அவ்வளவு பேர் காதலிச்ச கவிதை. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, செம்புல பெயர் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது கரிசல் பூமியாவோ அல்லது மணல் பூமியாவோ அல்லது வண்டல் பூமியாவோ இருந்தால் அது செம்புல பெயர் தான் ஆகுமா? அப்படிலாம் சங்கப்புலவன் தப்பா எழுதிக்கான அர்த்தமா என்ன? அப்படி கிடையாது. செம்புலம் என்பதற்கு நாம் ஒரு அர்த்தம் கற்பிச்சு வச்சிருக்கோம். என்னன்னா, செம்மையான பூமியில மழை பொழியுது, அதனால மண் வந்து சிவப்பா இருந்ததுனால மழை பொழிஞ்ச உடனே அது செம்மையோடு சேர்ந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் செம்மை என்பதற்கு, செம்புலம் என்பதற்கு அதுவே அல்ல அர்த்தம். அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிலப்பதிகாரத்தை படிக்க வேண்டும். சிலப்பதிகாரத்தில் 2 நுட்பமான இடம் இருக்கிறது. அதுல வன்புலமும் ஒன்று இருக்கு, தென்புலமும் ஒன்று இருக்கு, மென்புலமும் ஒன்று இருக்கு. வன்புலம், மென்புலம். இந்த வன்புலம் மென்புலம்ங்கிறதுக்கு இடையில தான் செம்புலம் இருக்கு. இந்த வன்புலம்னா என்னன்னா, ஒரு சதுர அடி ஒரு குழி தோண்டின்னு வச்சுக்கோங்க. அந்த மண் வெளியில் எடுத்துறோம். எடுத்த பிறகு திருப்பி அந்த மண்ணை நீங்க போட்டீங்கன்னா மண்ணு கொஞ்சம் கூட வேணும். ஒரு குழி தோண்டினால் அந்த குழி மூடுவதற்கு மிகுகிற மண் இருக்கு இல்லையா, அது வன்புலம். அதுதான் வன்புலம் அப்படிங்கிறது. என்ன சொல்லுவோம்னா, நன்சை புன்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அது புன்சை. மென்புலம்ங்கிறது என்னன்னா, அதே குழி ஒரு அடி நீங்க நோண்டிட்டீங்கன்னா அந்த மண் குறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மண் வந்து உள்வாங்கிடும். அது நன்சை நிலம்னு சொல்றது. செம்புலம்னா நீங்க எடுக்கிற மண் எவ்வளவோ அதே மண் திருப்பி போடும் பொழுது சரியா பொருந்துச்சுன்னா அதுதான் செம்புலம். எனவே ஒரு கணவனோ மனைவியோ அல்லது காதலனோ காதலியோ உங்ககிட்ட இருந்து வாங்கினாலும் என்கிட்ட இருந்து எடுத்தாலும் சமமா எடுத்துக்கிட்டு சமமா கொடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த காலத்தில் இருந்தாலும் தவிர மண்ணோட சேர்ந்தா மண் நேரத்துக்கு பாதுகாக்கிறது கிடையாது. ஏன்னா அவ்வளவு மண்ணான கவிஞர் நம்முடைய சங்க இலக்கிய புலவனா இருக்க வாய்ப்பே கிடையாது. நுட்பமாக ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கிற பொழுது அதனிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் நம்ம சினிமா பாட்டில் வந்து பார்த்துட்டே இருக்கும். சின்ன சின்ன வரிகளை சொல்லுகிற பொழுது நிறைய தொட்டு நம்ம நிறைய விஷயங்கள் போகிறோம். ஆனால் இப்படி தொடுகிற பொழுது எதை விஷயத்தை எங்கிருந்து நம்ம எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரியை யோசிப்பதற்கு ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ ஒரு காப்பியமோ இல்லை இன்னொருவருடைய கவிதையோ இப்படி ஏதாவது ஒன்று நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து முகமது அப்பாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின ஒரு தொகுப்பு KV சைலஜா அவர்கள் மொழிபெயர்க்கக்கூடிய நூல். இந்த புத்தக கண்காட்சி தான் வெளிவந்தது. இந்த புத்தகத்துடைய தலைப்பு வந்து பசி காதல் பித்து. நல்லா யோசிச்சுங்க, பசி காதல் பித்து. இதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான 3 பிரச்சனை. இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒருத்தர். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு கட்டுரைகளாக எழுதியிருக்கிறார், அனுபவங்களாக எழுதியிருக்கிறார். தவறுகளுக்கு நாம் கொடுத்துக் கொள்ளக்கூடிய பெயர் தான் அனுபவம். ஆஸ்கர் வைல்ட் சொன்னேன் இல்லையா, அது அந்த புத்தகத்துக்கு அப்படியே பொறுத்தது. தான் என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்தோம் என்பதை பற்றி தான் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நாம் படிக்கிற பொழுது ரொம்பவும் வியப்பாக இருக்கிறது. இப்படி கூட ஒரு மனிதன் இருப்பானாங்கிற மாதிரியான ஆச்சரியங்கள் இருந்தது. அது ஒரே ஒரு கதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். கொரோனா காலம் முடிஞ்சு அந்த நோன்பு காலம் முடிந்ததுக்கு பிறகு வேலையை அவர் கிடைக்கல. பெயிண்ட் அடிக்கிறவங்க அப்பெல்லாம் யார் அடிக்க போட போறாங்க, கையில் ஒரு 20 ரூபாய் தான் இருக்கு. நோன்பு திறக்கணும். நோன்பு திறக்கிறதுக்காக வெறும் 20 ரூபாய் வைத்துக் கொண்டு கடைக்கு போறாரு. அந்த 20 ரூபாய் வைத்துக் கொண்டு எதையும் வாங்க முடியாது. வீட்டில் ஒரு மனைவி மகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதேனும் இந்த நோன்பு திறப்பதற்கு ஏதுவான சில பதார்த்தங்களை பட்சணங்களை வாங்கணுமேங்கிறதுக்காக கடைக்கு போறாரு. 20 ரூபாயில் யார் கடன் கொடுப்பாருன்னா அவராக ஒரு கணக்கு போட்டு ஒரு 2 ரூபாய்க்கு இது வாங்கலாம், 3 ரூபாய்க்கு இது வாங்கலாம் ஒரு கணக்கு போட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவருடைய கனவு வந்து ஒரு 220 ரூபாய்க்கு இருக்கு. ஆனால் கையில் இருக்கிறது வெறும் 20 ரூபாய். இன்னும் ஒரு 200 ரூபாய் தேவை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போயிட்டே இருக்கிறாரு. எப்போதுமே பணம் குறைவாக இருக்கிற பொழுது ஒரு பொருளை நம்ம விலை கேட்போம், வாங்காமல் வந்துடும் இல்லையா. இது நம்ம வாழ்க்கையில் நடக்கும், அவர் வாழ்க்கையில் நடக்குது.
ஒவ்வொன்றாக இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு போகிறாரு. எதையுமே வாங்கல. கொஞ்சம் தூரம் கழித்து இப்படி போகிறாரு. கடைக்கு வெளியில் போகும்போது ஒரு சின்ன குழந்தை கையில் ஒரு கைப்பையை வைத்துக்கொண்டு வேகமாக கடைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையும் நோன்பு திறப்பதற்காக ஒரு கையில் ஒரு சீட்டை வைத்துக்கொண்டு ஏதேனும் ஜாமான் வாங்க வேண்டும் என்று அவங்க அம்மா அனுப்பியிருப்பாங்க. அந்த குழந்தை எடுத்துகிட்டு ஓடுது. ஓடிக்கொண்டிருக்கிற அந்த குழந்தை கடைக்குள் போவதற்கு முன்பாக கையிலே இருந்து ஒரு 200 ரூபாய் தாளை கீழே விட்டு விடுகிறது. இவருக்கு 200 ரூபாய் தேவை. அந்த குழந்தை 200 ரூபாய் போட்டுட்டு கடைக்குள்ள போயிடுச்சு. இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த 200 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. 200 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்ச உடனே கடையில் போய் விலை கட்டிகிட்டே வந்தவர் இந்த இடத்துக்கு வந்த பிறகு என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம நினச்ச அந்த கோழிக்கறியை வாங்கிடுவோம், நம்ம நினச்ச அந்த நல்லெண்ணியை வாங்கிடுவோம், நம்ம நினச்சதுன்னு சொல்லிட்டு இந்த 220 ரூபாய்க்கு ஒரு லிஸ்ட்டை போட்டுருக்காரு. அந்த குழந்தை கடைக்கு போயிட்டு திருப்பி எங்கேயோ போகுது, திருப்பி வருது. அவங்க வீட்டிலேருந்து யாரோ ஒரு பெரியவர் வராரு. அந்த குழந்தைய திட்டிக்கிட்டே வராரு. கடை வீதியெல்லாம் சுற்றுறாங்க. திருப்பி போயிடுறாங்க. இவர் தூரத்துக்கு இருந்து பார்க்குறாரு. போயிடுறாரா? கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் அந்த இடத்துலேயே உட்காந்துருக்கிறாரு. அந்த முகமது அப்பாஸ் புத்தகத்தில் அவர் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு இப்போ இந்த ரூபாய் செலவு பண்ணலாமா வேணாமா? அவர் எடுத்தது யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தையும் பார்க்கல, இந்த வீதியில் யாருமே பார்க்கவில்லை. எனவே 200 ரூபாய் அவருக்கு தேவை இருக்கிறது. ஆனால் அவர் பாக்கெட்டில் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த குழந்தை இருந்தாலும் அவருக்கு தெரியுது. இப்போ கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் கொடுக்காம வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தாய் அந்த குழந்தையை பெரிய குச்சியினால் அடித்து கொண்டே அந்த வீதி இழுத்துட்டு வரா. அந்த பொண்ணு திருப்பி வருது, அழுதுகிட்டே வருது. இல்லைம்மா நான் வச்சிருந்தேன், விழுந்துருச்சு அந்த பொண்ணு கதறிக்கிட்டே வருது. இவர் பார்க்குறாரு, இவரோட குழந்தை ஞாபகம் வருது, இவரோட மனைவி ஞாபகத்துக்கு வருது. அவர்கள் பசியோடு இருப்பார்களே, நோன்பு திறக்காமல் இருப்பார்களே, அவங்களுக்கு என்ன செய்யறதுங்கிற கவலை இருக்கின்றது. ஆனால் இதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பதட்டமும் பரிதவிப்பும் ஏற்படுது. திருப்பி போய் சொல்லிடலாமான்னு தோன்றுறாரு. ஆனால் சொல்லவே இல்லை. அந்த குழந்தை அடி வாங்கிட்டே இருக்குது. அந்த அம்மா அடிச்சுக்கிட்டே கடை வீதிக்கு போய் கடையெல்லாம் சுற்றி பார்த்து திருப்பி போகிற பொழுது ஒரு சிவப்பு கார் ஆம்புலன்ஸ் மாதிரியான ஒரு வண்டி போகிறது. கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்கிறார். அவர்கள் அந்த கடை வீதிக்கு போய் சுற்றி அந்த முக்கத்திலிருந்து திருப்பி வருவதற்கு பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து அவரே கீழே போட்டுட்டு அந்த குழந்தைய கைத்தட்டி கூப்பிட்டு, அம்மா நீ இதுதானே தேடிட்டு இருக்கீங்க கணக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. உடனே அந்த குழந்தைய பார்த்தோன்னா அந்த அம்மா அடித்த அம்மா வந்து இவ்வளோ நேரம் என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சட்டென்று ஒரு தாய்க்கு ஒரு சின்ன குற்ற உணர்வு வரும் இல்லையா, நம்ம பிள்ளைய அடிச்சிட்டோங்க. வாரி அடித்து கொண்டு இல்லை சிலமே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுது. தப்பு பண்ணது யாரு? முகமது அப்பாஸ் தான் தப்பு பண்ணது. ஆனால் அந்த தாய் தன்னை தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுது. தப்பே செய்யாத அந்த குழந்தையை தப்பு பண்ணிவிட்டேன்னு சொன்னது. அதற்கு பிறகு இவர் எழுந்து வருகிற பொழுது அந்த வேன் குறுக்க போகிறதுன்னு சொன்னார் இல்லையா, அது ஒரு ஆம்புலன்ஸ் வருது. உங்களுக்கு மரண பயம் வருகிற பொழுது நீங்கள் ஆகச்சிறந்த நேர்மையாளராக மாறுவீர்கள் என்பது அதை தாண்டி இந்த ஒரு சின்ன நுட்பம் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்தை ஒரு சம்பவத்தை பார்க்கிற பொழுது நம்ம எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய யோசனைகள் எல்லாமே மாறிட்டே போகும். இந்த சின்ன யோசனையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இப்போ செம்புல பயனை பற்றி நம்ம யோசிச்சோம் இல்லையா, மேலே இருந்து கீழே வருது, கீழே இருந்து மேலே போகிறது ஒரு உண்மை இருக்கு. கீழே இருந்து மேலே போகிறதுக்கு நன்றியில் ஒரு பாட்டு இருக்கு. நின்ற சொல்ல வீடு தோன்ற இனியர் என்றும் என் தோல் தெரிவு அறியலரேன்னு ஒரு பாட்டு கபிலர் எழுதுனா ரொம்ப அற்புதமான பாட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துன்னா அகம் புறம் இது ரெண்டையும் அந்த ஒரே பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எது அகம் எது புறங்கிறது உங்களுக்கு விளக்க தேவையில்லை. ஏன்னா இத்தனை மணிக்கு மேலே இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா எல்லோரும் தமிழ் அறிந்தவர்களாக தான் இருப்பீங்க. அதனால் அதில் சொல்கிறா நின்ற சொல்லர் நீடு தோன்ற இனியர் என்றும் என் தோல் தெரிவு அறியலரே. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா தோழி வந்து சொல்கிறா, நீ அவனை நம்பிக்கிட்டே இருக்க, அவன் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு யோக்கியமானு தெரியல, எனக்காவது விட்டுட்டு ஓடிடும்பா அப்படின்னு சொல்கிறான். எப்போதுமே நல்ல தோழிகள் நமக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. அவள் விட்டுட்டு ஓடுறவங்க இருக்கான் தானே, அதனால் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அவள் ஒரு உண்மையான காதல், ஆண்களை புரிந்த அற்புதமான மனுஷி. அவள் சொல்கிறான் அப்படியெல்லாம் கிடையாது, அவன் ரொம்ப தங்கமானவன். ஏன்னா அந்த 1,00,000 பேர் நம்ம கவிதை படித்து 1,00,000 பேர் லவ் பண்ணாங்களா அந்த கோஷ்டி அவன், அதில் ஒரு ஆள் வருவான். அவன் சொல்கிறான் அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப தங்கமானவர். எப்படின்னா நின்ற சொல்லுக்காக நிற்பார். இந்த வார்த்தையை கவனிக்கல. சங்கலுக்கு 2000 வருடத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் ஒரு வார்த்தை நின்ற சொல்லர் அப்படின்றது. நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர் என்றும் என் தோல் குறிப்பு அறியலர். என்னைக்கு என்ன உள்ள பிரிய மாட்டான். ஏன் பிரிய மாட்டான் அப்படின்னா தாமரை தந்தாது ஊதி மீமிசை சாந்தில் கொடுத்த தீந்தேன் போல. தாமரை தந்தாது ஊதி மீமிசை சாந்தில் கொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறையர் பெண்மேன் வரும்னு செய்யணும். இந்த தாமரை தந்தாது ஊதி மீமிசை சாந்தில் கொடுத்த தீந்தேன் போலங்கிறதுக்கு ஒன்றும் அர்த்தங்கள் ஒன்றும் பதட்டம் அடைய வேண்டிய அர்த்தம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை
எடுத்து கொண்டு போய் சந்தன மரத்தில் இருக்கக்கூடிய கூட்டிலே, தேன் கூட்டிலே கட்டுகிறது இல்லையா ஒரு வண்டு, அந்த வண்டு மாதிரியான அவன் கீழே கிடந்த என்னை தூக்கி மேலே வைக்கிறான், அவனை போய் தப்பா சொல்றியம்மா அப்படின்னு அது சொல்லுது. இந்த கீழே இருக்கக்கூடிய தாமரை தேனை எடுத்து மேலே கொண்டு போய் வைக்கிறதுனா நம்ம சொல்ற தாமரை உண்மையான தாமரை, இன்னொரு தாமரையில் தேனெல்லாம் இருக்காது, அது வேற வேற இருக்கும். அந்த தேன் தாமரை உபகரணம். அப்போ இந்த தாமரை தந்தாத ஊதி பிபிசி சான்றில் தொடுத்த தீம்தேன் போலங்கிற இந்த உயர்வான ஒரு இடம் இருக்கு இல்லையா, இது சினிமா பாட்டுக்குள்ளே இருக்கு. சின்ன சின்ன பாட்டு. இப்போ ஒரு பாட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள்லேருந்து காலையிலேருந்து கூட அந்த பாட்டை நான் பாடிட்டே இருந்தோம். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் பண்ணலையோ, கண்ணிரண்டும் தாமரையும் கண்ணம் என்னும் எந்தன் கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. வாழ்க்கை படகுங்கிற படம் 1965 அந்த படம். நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு அந்த பாட்டை கேட்டுப்பாங்க. ஒரு கண்ணதாசன் வந்து அந்த பாட்டை எழுதுறாரு. என்ன எழுதுறாங்கன்னா அதுக்குள்ள கதை எல்லாமே உங்களுக்கு புரியும், நீங்கள் போய் பார்த்துக்கங்க. ஒரு குழந்தையாக மாறக்கூடிய மனம் இருக்கு இல்லையா, அந்த மனத்தை எப்படி அவர் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 2 வரி தான், ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த சினிமா பாடலுக்குரிய மொத்த இலக்கணத்தையும் அந்த பாடல் சொல்லியிருப்பது போல எனக்கு தோன்றும். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணீரக்கும் தாமரையோ, அந்த தாமரை இருந்ததுனால இந்த தாமரை பற்றி ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா சொல்லிட்டு அவங்களாம் சொல்லுவார் வச்சுக்கிறேன். பால்மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன், உன்முகத்தை காணையிலே என் வயது மாறுதடா, இப்படிலாம் வந்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் சொல்லிட்டே வருவார் இல்லையா, அதில் ரொம்ப எவ்வளோ ஒரு ஒரு இருக்கக்கூடிய 2 சத்தத்திற்குள் ஒரு வாழ்க்கையினுடைய அது வெளியிட்டு சொன்னால் அருவருப்பு ஊட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை, ஒரு செய்தியை 2 வரியில் சொல்லுவார். ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா. இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா. இந்த விளக்க உரை போடணும் தேவையே கிடையாது. அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சொல்ல, பூ போன்ற நெஞ்சினிலும் உள்ளிருக்கும் பூமியடா, நன்றி கட்ட பூமியடா, நான் அறிந்த பாடமடா, பிள்ளை போல் இருந்துவிட்டால் இல்லை ஒரு துன்பமடான்னு சொல்லுவார். இந்த நன்றி கெட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடான்னு படித்தோடனே எனக்கு வந்து நன்றி கெட்ட மாந்தர்னு ஒரு குழந்தைய பாராட்டு பாட்டில் போய் அவர் எழுதிக்கிறாரு. என்னதான் கண்ணதாசன் ஆக பெரிய கவியரசா இருந்தால் கூட ஒரு குழந்தைக்கு போகிற தாராவில் போய் நன்றி கெட்ட மாந்தரடா எழுதலாம்னா அதுக்கு கதை சீக்வன்ஸ் இருக்க எழுதிக்கிறாரு. இது ஏன் இப்படி எழுதிக்கிறாரு அப்படின்னு படிச்சுட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். அதற்கு பிறகு பஞ்சதந்திர கதை இருக்கு இல்லையா, அந்த பஞ்சதந்திர கதையில் நன்றி கெட்ட மனிதன் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை படித்த பிறகு இந்த பாட்டோட அர்த்தமே எனக்கு மொத்தமாக புரிந்தது. அந்த பாட்டு என்ன, அந்த கதை என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. வீட்டில் வழக்கமான மனைவி தொல்லை, அந்த காலத்தில் இப்போ இல்லை சொல்கிறேன். அந்த மனைவி வந்து எனக்கு அப்படியே இருக்கிற நீ வீட்டு வேலைகளுக்கு போகாமல் அப்படின்னு. ஏன்னா இப்போ பக்ரைனில் இருக்கக்கூடிய யாருடைய எந்த ஆணையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்காகவே வந்துருக்கிறீங்க. அதனால நீங்கள் யாரும் எல்லாரும் பொறுப்பான கணவன்மார்கள் தகப்பன்மார்கள். அதனால் இப்போ இங்கே இருக்கிற ஆண்கள் கிடையாது, அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலையை செய்யாமல் வெட்டியாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா திட்டுது. மனைவினா திட்டணும் இல்லையா, திட்டுச்சு. அந்த அம்மா இவன் என்ன பண்ணுறான், கடுப்பாகி கிளம்பி காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போய் ஏதாவது தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பயங்கர தாகம் எடுத்தது. அந்த பக்கம் பார்க்குறோம் ஒரு பால் கிணறு. சரி இந்த கிணத்துல நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எட்டி பார்த்தாக்க கிணத்துக்குள்ளே இருக்க ஒரு 4 அபய குரல் வருது. ஒரு புலியோட குரல், ஒரு சிங்கத்தோட குரல், ஒரு பாம்போட குரல், ஒரு மனிதனோட குரல். 4 குரல் வருது. எங்களை காப்பாற்ற 4 பேர் ஒரே மாதிரி கத்துறாங்க. மரணம் வருகிற போது எல்லோரும் ஒரே மாதிரி தான் கத்துவாங்க. கத்துது. இப்போ என்னன்னா எட்டி பார்த்த உடனே வந்து பார்ப்போம் மனிதன் தான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. அங்கே உள்ள ஒரு மனிதனும் இருக்கும். உடனே அந்த புலி சொல்லுது, என்னை தயவுசெய்து காப்பாற்றிடு, என்னை மேலே தூக்கி விட்டுரு, உடனே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேன் அப்படின்னு அந்த புலி சொல்லுது. புலி இப்படி சொல்லுதேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப வியப்போட பயத்தோட பார்க்குறப்போ அந்த புலி சொல்லுது, எனக்கு தீங்கு செய்கிறவனை தான் நான் கொலை பண்ணுவேன், என்னோட வழியில் கொடுத்து வந்தவங்க தான் நான் பண்ணுவேன், எனக்கு உதவி செய்கிறவனா ஒருபோதும் நான் மதிக்க மாட்டேன், அதனால என்னை காப்பாற்றுன்னு சொல்லுது. இந்த புலி எந்த புலிங்கிறது நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே அந்த புலியை காப்பாற்றினான். உள்ள ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கு சொல்லுது, என்னையை காப்பாற்றுறேன், புலியவே காப்பாற்றுறேன், என்னை காப்பாற்றுன்னு சொல்லுது. நான் சொன்னேன், நீ மரத்துக்கு மரம் தான் ஒரு நிலையில்லாத மனசோட ஆளாச்சு, உடனே நான் காப்பாற்ற என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். நீயே நிலையில்லாம தான் அவங்களோட சுற்றிட்டு இருக்கிற, நானும் ஒன்று தான் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி காப்பாற்றினான்.
பாம்பு சொல்லுது. பாம்பு சொன்னோடனே இவனுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, நான் உன்னை மட்டும் காப்பாற்ற மாட்டேன், நீ எந்த நேரத்தில் வளர்ந்து கொத்திடுவேன், நீ கொத்தினீங்கன்னா மொத்தம் முடிஞ்சு போச்சு. புலி கூட நம்மளை உரிமை நம்மளை தாக்க வருகிற பொழுது புரிஞ்சுக்கலாம், குரங்கு கூட நம்மளை பிராண்டி வரும்போது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பாம்பு வருது வந்து தெரியாது, அதனால் நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்கிறது. இல்லை இல்லை, நீ என்னை காப்பாற்று, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும் போது நீ என்னை காப்பாற்றுன்னு சொல்லுது. சரி, எப்படியாவது ஒரு நல்லது நடந்தால் பரவாயில்லதான்னு சொல்லிட்டு அந்த பாம்பையை காப்பாற்றலாம். அந்த 3 மேலே வந்த பிறகு சொல்லுது, உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவனை மட்டும் காப்பாற்றிடாதேன்னு. இந்த 3 பேர் சேர்ந்து எப்போதுமே கூட்டணி சேர்ந்தோட ஒருத்தன் வரக்கூடாதுன்னு நினச்சோம்ல, அது மாதிரி மனுஷனை சொல்லிச்சு. இவனுக்கு என்ன கோபம் இருந்துச்சுன்னா, இது என்ன 3 பேரும் சேர்ந்து இது வேணான்னு சொன்ன உடனே அவன் மனுஷனா, நான் ஒரு மனிதன், கிணத்துக்குள்ள கிடக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கேன், நான் எப்படி காப்பாற்றாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை கேட்டோன்னே, நீ வில்லங்கத்தில் மாட்டிக்காத, தயவு செய்து நீ அந்த மனுஷனை மட்டும் காப்பாற்றாத, உனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே, அது யோசிச்சு பார்ப்பான். நம்மளே வீட்டை விட்டு திறந்துட்டாங்க, இவனும் பாவம் நம்ம மாதிரி எப்படியோ துரத்தப்பட்டுனா குடிக்கிறதுக்காக வந்து கவுந்துட்டான் போல இருக்கு, அவனை காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு காப்பாற்றிடும். காப்பாற்றினோடனே அவன் குரங்கு, பாம்பு, புலி 3 பேரும் நிற்கிறாங்களா. புலி சொல்லுது, அந்த தூரத்தில் தெரியுது மாதிரி ஒரு புகை, அந்த புகையில தான் நான் இருக்கிறேன், உனக்கு ஏதாவது தேவைன்னா என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லுது. குரங்கு அதே மாதிரி சொல்லுது, அந்த ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது, அந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் நான் இருக்கிறேன், நீ வந்து என்ன ஏதாவது. பாம்பு சொல்லுது, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்னை நீ நினச்சாலே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. மனுஷன் சொல்கிறான், நான் வந்து உனக்கு எப்போதும் உதவியாக தான் இருப்பேன், துணையாக இருப்பேன், என் உயிரையை நீ காப்பாற்றிருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து தங்க வணிகம் செய்யக்கூடிய ஒருத்தன், தங்கம் சரியாக இருக்கா இல்லையான்னு இடம் போட்டு ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஒரு குலத்தை சேர்ந்தவன். அதனால் உனக்கு ஏதாவது அந்த மாதிரி உதவி தேவைப்படுச்சுன்னா நீ என்னை வந்து பார்க்கலான்னு சொல்லி சரின்னு சொல்லிடுறேன். முடிஞ்சிச்சா? முடிஞ்சதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு திருப்பி வரலாம். திருப்பி வரும்பொழுது எப்போதும் உதவி செஞ்சோம் அவனை எதிர்பார்த்துருவோம். நான் முன்னாடியே சொன்னேன், ஈகை ஒவ்வொருவஇல்லை அந்த எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு வள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். வறியவருக்கு ஒன்று ஈப்பதே ஈகை, மற்றவையெல்லாம் உரிய எதிர்ப்பை நீர்வதில்லைக்குன்னு ஒரு குரல் ஒப்புரவாளர் ஒன்று சொல்லியிருப்பார். அது இன்னும் பிரமாதமான குரல், அது நான் பின்னாடி சொல்கிறேன். என்னன்னா, அதில் தான் விஷயமே இருக்கு. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றதெல்லாம் செத்தாமல் வைக்கப்படும் அப்படின்னு ஒருவர் சொல்வார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான்ங்கிறது, என்னை போலவே உன்னை எவன் உணர்கிறானோ அவன் தான் உயிர் வாழ்வான், மற்றவங்களாம் செத்தவனுக்கு சமம். அப்படியாக இருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தில் திரும்பி வருகிற பொழுது செய்த உதவியை அவன் எதிர்பார்த்துட்டு, சரி எல்லாரும் வந்து பார்த்துட்டு போக சொன்னாங்கல்ல, நம்ம உயிரை காப்பாற்றிருக்கோம், இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்கனால ஒரு நல விசாரிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு முதல்ல குரங்கிட்ட போகிறான். குரங்கிட்ட போனோடனே இருக்கிற பழங்கள் எல்லாம் கொடுத்து பசிக்கு கொடுத்து ரொம்ப உபசரிச்சது ரொம்ப சந்தோஷம், என் உயிரை நீ காப்பாற்றிட்டேன், என்னால் அந்த பழங்கள் தான் உனக்கு கொடுக்க முடியும், உனக்கு மறுபடியும் வேறு ஏதாவது வேணும்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பழங்கள் எதுன்னு சொல்லி நான் போய் உனக்கு பரிசு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுறது ரொம்ப அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம ஒருத்தரை காப்பாற்றி அவனை கிட்ட பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த புலிகிட்ட போகிறது. புலினோடனே ரொம்ப சந்தோஷம், நீ காப்பாற்றுறதுனால நான் உயிர் பிடிச்சிட்டேன், உனக்கு ஏதாவது கொடுக்கணும் கூட எனக்கு ஆசையாக இருக்குது. நான் வந்து இந்த பாலக்கணத்தில் விழுகிறதுக்கு முன்னாடி என் கையில் வந்து ஒரு தங்க சங்கிலி கிடைச்சிருக்கு, அந்த தங்க சங்கிலி உனக்கு கொடுக்குறேன், உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மனைவி வீட்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுறோம். ஏன்னா உங்கள் வீட்டோட துரத்திருக்கிறாங்க, துரத்தின எல்லா மனைவியும் சங்கிலியோடு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேர்த்துக்கிறாங்க, அதனால் வச்சுக்கன்னு சொல்லி அதை கொடுத்துறான். புலி கொடுத்துருது. இவன் அந்த தங்க சங்கிலி கையில் வச்சுக்கிறான். தங்க சங்கிலி கையில் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறான், இந்த சங்கிலி எவ்வளோ பொறுமானம் வரும், இது எப்படி செஞ்சுருக்காங்க செக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணும்ல. அவன் தான் ஒருத்தன் கிணத்துல இருந்து நம்ம காப்பாற்றிருக்கா, அவன் நகையை பற்றி நல்லா தெரிஞ்சவன், ஆபரணங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவன். அண்ணன் அப்துல் கைம் கூட நகையை வாரம் பண்ணுறாரு, இது அவரை சேர்த்து கிடையாது. நான் ஏதோ அவரை நினைச்சு சொன்னேன், அவரை நினைச்சிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறேன், நேராக போய் அவர்கிட்ட காட்டணும், இது மாதிரி எனக்கு புலி கொடுத்துருச்சு, இதை சோதிச்சு இதோட மதிப்பு சொல்லு, இதை என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு அந்த மனுஷன் போய் கேட்டோம். அவன் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப விலை உயர்ந்தது, அது மட்டும் இல்லை, இதை என்னுடைய உரிய மதிப்பை சொல்லணும்னா நீ கொஞ்சம் உட்காந்துருக்கணும், நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு உனக்கு உட்கார வச்சுட்டு நேராக அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை போய் ராஜா கிட்ட சொல்கிறான், ராஜா இப்போ தங்க சங்கிலி உங்களுக்கு காணா போகணும், நீங்கள் சொன்னீங்கல்ல வழிபறியில், அது இப்போ வந்திருக்கு, ஒருத்தன் எனக்கு கிணத்துல இருந்து தூக்குனான், அவன் கையில் இருந்துச்சு, அவன் தான் திருடியிருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டான். நன்றி கெட்ட உலகமடா நான் எரிந்த படம் இருக்குல்ல, அது மாதிரி. உடனே ராஜா என்ன சொல்கிறார், ராஜா சொல்கிறார் பரா, உடனே வாடா அப்படின்ட்டார். அவனை கூட்டிகிட்டு போய் இந்த சங்கிலி எப்படி உனக்கு கிடைச்சது, சங்கிலி வந்து புலி கொடுத்துச்சுங்க, புலி கொடுத்துச்சான்.
ஏன் கதை விடுறேன், புளி கொண்டு வந்து கையில் கொடுத்துச்சா அப்படின்னு ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்லை, ஒன்றும் கைது பண்ணுறான்னு சொல்லிட்டு கைது பண்ணி கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டோன்னே இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாமல் நம்ம இருந்தோம், இந்த புலிக்கு உதவணும், அவங்க தங்க சங்கிலியை கொடுத்துச்சு, வரங்க காப்பாற்றணும், பழங்களை கொடுத்துச்சு, இந்த மனுஷனுக்கு உதவி பண்ணி நம்மளை அப்படி மாட்டி விட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தத்தோடு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கி பாம்பு இருக்கு இல்லையா, சரி பாம்பை நினச்சி பார்க்கணுன்னே பாம்பு நினச்ச உடனே வந்துருச்சு. ஏன்னா அது சொல்லியிருக்கலையே இருக்குன்னு. உடனே வந்து இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்ன உடனே பாம்பு சொன்னிச்சு, நீ ஒன்றும் பதட்டப்படாத, நான் போய் உன்னை எப்படி விடுதலை பண்ணணும்னு சொல்ல முடியாது, அதனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் போய் ராணியை கடிச்சிடுறேன். ராணியை கடிச்சா என்னோடய விஷம் கொடுத்து ராணி உடம்புல ஏறிடும். ராணி உடம்புல ஏறிடுச்சுன்னா ஊரில் இருக்கிற மந்திரவாதிகள் மருத்துவர்கள் மொத்த பேருக்கு குடிச்சு வந்து காட்டுவாங்க, யாராலையும் அந்த விஷத்தை முறிக்க முடியாது. அப்போது ராணியை நீ தொட்டினா அந்த விஷம் முடிஞ்சிடும்னு நானே சொல்லிடுறேன், யாருன்னு கேட்பாங்க, அந்த நேரத்தில் நீ வந்து அதை செஞ்சிடு அப்படின்னு சொன்னான். சரி, உடனே ரொம்ப நல்லதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொன்னேன். ராணியை கடிட்டு மந்திரவாதிகள் இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க, யாரும் இல்லை. அப்போ இவன் சொல்கிறான், கைதியாக நான் இருந்தால் கூட என்னால் அந்த விஷத்தை நீக்கிற முடியும், நான் தொட்டன அந்த விஷம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அதே மாதிரியா அப்படின்னோடனே ராணியை வந்து ஒரு சாதாரண கைதி எப்படி தொட முடியும்? தொடலாம். எப்போ தொடலாம்? ஏதாவது ஆபத்தில் இந்த மாதிரி ராணிக்கு பாம்பு கொத்திச்சுன்னா தொடலாம். உடனே அதே மாதிரி தொடலாம், ராணிக்கு விஷம் குறிவெல்லாம் நீங்கிறது சரியாகிடுது. உடனே என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த பாம்பு உதவி வச்சுக்கிற செய்தியை சொல்கிறான். அதுக்கு பிறகு இந்த உதவி செய்த மனிதன் இருக்காலையா, போட்டு கொடுத்தாலும் ஒருத்தன், அவனை கூப்பிட்டு அந்த ஜெயிலில் உள்ளே போட்டு இவனை விடுதலை பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம உதவி செய்கிறவன் நமக்கு எப்பெல்லாம் தவறு செய்கிறானோ அவனே ஒரு கட்டத்தில் உள்ளே போய் விடுவான் என்பதனால் நாம் எல்லோருக்கும் நல்லதே செய்வது ரொம்ப முக்கியமானது. இது எதுக்குன்னா, இது ஒரு சாதாரண கதை தான், ஆனால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய அறம் இருக்கு இல்லையா, அந்த அறம் ரொம்ப முக்கியமானது. மனத்துக்கண் மாசில் நாதல் அனைத்து அரண் அப்படின்னு சொல்கிறார். அறத்தோடு வாழ்வது அப்படிங்கிறது வந்து நம்ம மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ. இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த திருடன் செய்தது, அந்த கொள்ளன் செய்தது இருக்கு இல்லையா, அவன் அறத்தோடு தான் இருந்தான். ராஜாவோட சங்கிலி திருட்டு போய் சேர்க்கறது உண்மையை தானே போய் சொன்னாங்க. ஆனால் நன்றி கெட்டவனாக அவன் போற்றப்படுகிறான், பார்க்கப்படுகிறான். அது ரொம்ப முக்கியமானது. அறம் எங்கே வழுவுகிறது, அறம் எங்கே நிலைக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தர் உதவி செய்கிறோம் அப்படின்னா நன்றாற்றல் உள்ளும் ஒரு கவனம் இருக்கணும்னு சொல்கிறாங்களே. நீங்கள் நல்லது செய்தால் கூட யாருக்கு நல்லது செய்யுது, நீங்கள் ஓட்டே போட்டால் கூட யார் போட்டு போட்டுங்கிறதுல கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் தான். எனவே எப்படியெல்லாம் நாம் இந்த விஷயங்களை தொன்று தொட்டு வந்திருக்கக்கூடிய இந்த இலக்கியங்கள் எல்லாமே வந்து எப்படி நம்மளுடைய வாழ்வோடு கலந்துருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சமீபத்தில் அமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் வெண்ணிலா சாரண்டி வீசும் குளிர் காதல்னின்னு ஒரு பாட்டு நான் எழுதினேன். இந்த பாட்டு எழுதின சுச்சுவேஷனை சொன்னாக்க அந்த படத்துக்கும் நான் எழுதின பாட்டுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் அது எப்படி பொருந்து போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு அந்த படம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கு முன்னாடி திடீரென்று என்னுடைய மகள் வந்து கடுமையான தலைவலி அப்படின்னு சொல்லி சொன்னான். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண், கடுமையாக நன்றாக படிக்கக்கூடிய ஒரு பெண். திடீர்னு தலைவலி சொன்னோன்னே எங்களுக்கு எல்லாருக்கும் பதட்டம். உடனே வீட்டில் இருக்கிற பாட்டி வைத்தியம் செய்வாங்க இல்லையா, தலையில் ஏதோ நீர் கொடுத்துருக்குமா அப்படின்லாம் சொல்லி ஏதோ தேய்த்தாக்க 1 வாரம் 10 நாள் சரியாகவே இல்லை, வலி அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு பதட்டம் கூடிடுச்சு. நான் வந்து வரிசையாக வேட்டையனுக்கு, அமரனுக்கு, விடுதலை 2க்கெல்லாம் பாட்டு எழுதிட்டு இருக்கக்கூடிய அந்த 1 வார காலம் ரொம்ப கடுமையாக இருந்த ஒரு காலம். எனக்கு பாட்டு எழுதுவதா குழந்தையை பார்ப்பதாங்கிற ஒரு சிக்கல். ஆனாலும் பாட்டு எழுதி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ரெக்கார்டுங்கிறது வந்து இப்போ பக்ரைன் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு காலையில் ஒரு பாட்டு எழுத வேண்டும் என்றால் நான் எழுதி அனுப்பி விட்டு தான் கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தொழில் மீது வைத்திருக்கிற பக்தி என்பதை தாண்டி நம்ம எதிர்பார்க்கிறவர்களை நம்ம ஏமாற்றி விடக்கூடாது என்கிற கவனம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அது எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகும். அப்போ செய்யும்போது போய் மருத்துவர்கிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடியாக எங்கள் குடும்ப மருத்துவர் சொன்னார், சார் அது என்னன்னு தெரியல, நீங்கள் வந்து ஐ டாக்டரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண் மருத்துவரிடம் கூப்பிட்டு போனோம். கண் மருத்துவரிடம் கூப்பிட்டு போகிற அன்று என்னுடைய பெண்ணுடைய கண்களுடைய கருவெளிகள் இன்னும் நான் செய்யவே இல்லை. எங்களுக்கு பதட்டம் அதிகமாகிடுச்சு. என் பொண்ணு சொன்னால் எல்லாமே எனக்கு 2 தெரியுதுப்பா அப்படின்னு சொன்னான். டபுள் விஷன் அப்படின்னு சொன்னால் மருத்துவர் சொன்னா கண்ணில் எந்த பிரச்சனையும் கிடையாது, வேறு ஏதோ நியூரோ ப்ராப்ளமாக இருக்கும், நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டார். அந்த பதட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. என்ன செய்யறது தெரியல. எப்படி மருத்துவமனைக்கு போகிறோம், உடனே அட்மிட் செய்கிறாங்க, உடனே அதுக்கான மருத்துவ இதெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. எல்லாம் சரியாகுவதற்கு முதுகு தண்ணியில் ஒரு ஊசியை போட்டு ஒரு அந்த ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடியதை கொஞ்சம் எடுத்தாங்க. எடுத்தோடனே சரியானது.
மன அழுத்தத்தினால் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய மகளுக்கு நான் என்ன அழுத்தத்தை கொடுத்தேன் அல்லது இந்த கல்வி என் மகளுக்கு என்ன அழுத்தத்தை கொடுத்ததுங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. இந்த கண்கள் வந்து சரியான பழைய நிலைக்கு வருவதற்கு 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம்ட்டாங்க. நாங்கள் வந்து மருத்துவமனையிலே இருக்கிறோம். ஒரு 10 நாள் மருத்துவமனையிலே இருக்கிறோம். கரிசன் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல என் பொண்ணுடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்பாக அவர் கண்ணை நான் பார்த்தேன். இப்போ சரியாக தெரியுதாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ பயப்படாது, எனக்கு சரியாயிடும் அப்படின்னு என் பொண்ணு ஆயுதம் சொல்லிட்டே இருக்காங்க. வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீன்னு அதை எழுதிட்டு பல்லவி நான் எழுதி முடிச்சுட்டு சர்மம் எழுதணும். அதில் செல்லமான வீரல் நீ எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என் பொண்ணு நீங்கள் சாப்பிடாம இருந்ததுக்காக எழுதின வார்த்தை தான் இருக்கும். அது அந்த பாட்டுக்கு எழுதுனதான் மற்றவங்க புரிஞ்சிக்கலாம். ஆனால் நான் என் பொண்ணுக்காக தான் எழுதுனேன். பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே, ஆதி நீயே என் ஆயுள் நீயே, ஆணி வேரை நீங்காது மண்ணே, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயும் காக்க கண்ணீரையும் காணேனே, நீண்ட தூரம் போன போதும் நீக்குமோ காட்சியை தான் நான் முதல்ல எழுதினேன். அப்புறம் ஐயோ ரொம்ப அப்பட்டமாக நமக்கு எழுதுன சுயசரித்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீண்ட தூரம் போன போதும் நீங்குமே காதலைன்னு பார்த்துக்கிட்டு அதுதான் படத்தில் இருக்குது. நீங்கள் படத்தில் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா சாய் பல்லவிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் எழுதிட்டு தான் நினைக்கிறீங்க. நான் என்ன நம்புறேன்னா என் பொண்ணுக்கு ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து சொன்னால் ஆறுதலாக அந்த பாட்டை நினைக்கிறேன். ஆனால் அதை எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இதுதான் நான் பேச தொடங்குறவர்கள் சொன்னேன். இல்லை, ஒரு நட்சத்திரத்தை நிறைய நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் என்றால் நிறைய இருட்டை பார்க்க வேண்டியிருக்கிறதுன்னு, அந்த மாதிரி நான் ஒரு நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அத்தனை பேரும் இருட்டில் இருந்து கொண்டு அதை ரசிக்கிறீர்கள் என்பதனால் தான் நான் நட்சத்திரத்தை பார்க்க முடிகிறது என்பதை கூறி என்புடன் என்றுனை தண்ணீரம் ஒட்டிய மக்களின் நெடுங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொண்டு அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூறி நன்றி, வணக்கம். அண்ணன் யுகபாரதி அவர்களின் பாடல்கள் போலவே அவருடைய பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. அவருக்கு நமது நன்றியை பாரதிய தமிழ் சங்கம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அவர் கையால் நிறைய பரிசுகள்